அக்காவுக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு இந்த அளவுக்கு மெனிக்கிட்டு நினைக்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு ஒன்றும் மட்டுப்படலை. எப்பவும் போடா வாடான்னு சொல்லுவேன், இன்றைக்கி மாமான்னு சொல்லி கூப்பிட்ற. என்னான்னு ஒன்றும் புரியலையே. ஆசை தான், உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்து நிற்கிறேன். நான் எங்கள் அக்காவுக்கு தான் பிறந்த நாள், இருந்தாலும் நீங்கள் வரீங்கன்னு அம்மா சொன்னிச்சு. அதான் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அப்போ தானே நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அதனால தான். ஆமாம், என்னை கண்டா எரிஞ்செறிஞ்சு இழுவேன், என் முகத்தில் முழிச்சா விளங்காதுன்னு சொல்லுவேன். எப்படி நீ என்னை பிடிச்சிருக்கு மாமான்னு கூப்பிட்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதில் ஏதாவது உள்குத்துருக்கேண்ணா? அட, உங்கள் மேலே ஒரு ஆசையில் பிரியத்தில் வந்து பேசினா நீங்கள் என்னமோ உள்குத்து வெளிக்குத்துன்னுட்டு இருக்கீங்க. பிடிக்கலாம் சொல்லுங்கள், நான் இப்பயே நான் உங்கள்கிட்ட பேசாமல் விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். ஆசையாக சரி அத்தை மோனாச்சே, சரி வந்து பேசலாம் அப்படின்ட்டு வந்தால் ஆசையாக இப்படி எரிஞ்சு வரீங்க. ஓ, அத்தை மோனா, சரி சரி. ஏமாம்மா, என்னன்னா உனக்கு பிடிக்காதா? சொல்லு, உனக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் சொல்லு, அந்த மாதிரி நான் மாறிக்கிறேன். ஏய், நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன், நீயும் ஒரு அழகு தான், உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்க அந்த திமிர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் பேசினாலும் என்ன தான் போனாலும் அவங்ககிட்ட இருக்க அந்த திமிர் இருக்குது தெரியுமா, அந்த திமிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் ஒரு அழகு தான். நம்ம அத்தை பொண்ணுங்கள்லையே எனக்கு ஒன்றா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேனா வச்சுக்கேன். ஏன்னா சொன்னால் நீ ரொம்ப பிகு பண்ணுவ, அதனால தான் சொல்கிறதில்ல. மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு தான் வெளியே பேசவே இல்லையா? இப்போ பார்த்தாலும் எரிஞ்சு வந்துட்டு இருந்தீங்களா? இருக்கட்டும் பேசிக்கிறேன். ஏய், அப்படி இல்லைப்பா, உண்மையிலேயே உன்னோட அந்த அழகான குண்டு குண்டு கண், அந்த புருவம், அப்புறம் அந்த உதடு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே க்யூட்டாக இருப்பேன். எனக்கு சின்ன பிள்ளைந்தே உனக்கு பிடிக்கும். நான் உன்னை எப்படா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொன்னா நீ எதாவது நினச்சிப்ப அப்படின்னு நான் சொல்லலை. உண்மையிலேயே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைலேருந்தே லவ் பண்ணுறேன்னா பார்த்துக்கேன், அவ்வளோ பிடிக்கும். நான் எங்கள் அப்பாட்ட கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிப்பா நரம், இந்த மாதிரி எனக்கு இசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பாவும் சொல்லுவார், அதான் அவங்க மாமனார், அவரும் அடிக்கடி சொல்லுவார், அவள் உனக்கான பிறந்தவடா, அவள் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லுவார். அதனால் எனக்கும் அப்படியே ஒன்றும் பேச தெரிஞ்சுக்கொள்ள. சரி, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான் மனசுக்குள்ளேயே இருந்தது. அதை நீ இன்றைக்கி வந்து என்கிட்ட சொல்லும் போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இசை, உண்மையிலே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது இசை. என்ன இவன் நம்ம சும்மா லவ் பண்ணுறேன்னு சொன்னோம், இவன் என்னமோ ரொம்ப நம்மளை வர்ணிக்கிறான். ஒருவேளை இவன் மனசில் நம்ம இருப்போமோ? ஒன்றும் புரியலையே. நம்மளே அறியாமல் லவ் பண்ணிடுவோமோ? தெரியல. இசை, என்ன யோசிக்கிற? இல்லை, அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலை. இல்லை, நீங்கள் என்ன என் மேலே இவ்வளோ ஆசை அன்பு வச்சுருக்கீங்களா, அதை நினச்சி ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஆமாம், என் மாமாவல்ல, எப்படி என் அத்தை மாவளாச்சே, எப்படி ஆசை வராமல் இருக்குமா? என் தங்கமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசை. சீரியஸ்லி ஐ லவ் யூ இசை. லவ்வா? ஆமாம், லவ்வா தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு லவ்வா அப்படின்னு கேட்குறேன்? போங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்குது. பார்த்துமா, கொஞ்சமா நீ வைக்கப்பட்டா இந்த பூமி தாங்காது, பார்த்துக்கு. ஐஸு தான், ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க போல. ஓ, நான் என்ன ஐஸ் வைக்கிறேன்? ஒன்றும் என்ன இருக்கோ அதானே சொல்கிறேன், நான் ஒன்றும் ஐஸ் வைக்கலையே. ஓ அப்படியா, சரி சரி, இருக்கட்டும். ஆமாம், நீங்கள் மட்டும் தான் லவ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் தம்பிங்க அண்ணங்க லவ் பண்ணுறாங்களா? ஓ அதுவா, அவனுங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கிட்டதெல்லாம் வச்சுக்கேன், மனசுக்குள்ளேயே வச்சுருக்கானுங்க. அவனுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். அதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, உன்னோட கண்ணு, அந்த கண்ணால் என்னை கட்டி இழுக்கிறேன்னா பார்த்துக்கேன், அந்த அளவுக்கு அந்த கண்ணில் காந்த பவர் வச்சுருக்கேன். ஓஹோ அப்படி, சரிதான். ஏதோ ரூட்டு மாறுது. ரூட்டுலாம் மாறல, எப்பவும் போல தான். இது என்ன ரூட்டு மாறுறதுக்கு இருக்க சொல்லு. அப்போ ரூட் எதுவும் மாறல, சரிதான், இருக்கட்டும். ஏய் சரி, அம்மா இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்க? அடட மாப்பிள்ளை, நீங்களா? உட்காருங்க. ஏய், வந்த மாப்பிள்ளை நிற்க வச்சுட்டே இருக்கேன், உட்கார சொல்ல மாட்டியா? அம்மா, நான் மாமாவை கீழே உட்கார தான் சொன்னேன், அவர் தான் என்னையும் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தார்.
முன்னாடி புதுசா மாமான்னு சொல்ற? இருக்கட்டும் இருக்கட்டும், எப்பா இப்பயாவது கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுத்தாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ என் அண்ணன் பசங்களை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்படியே இருங்க கடைசி வரைக்கும். மருமகனே, இப்போதான் மருமகனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களை மாமான்னு மரியாதை கூப்பிட்றால, அது வரைக்கும் எனக்கு இப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். ஏன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அத்தை, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் பேசிகிட்டு இருக்கல, நீங்கள் இருங்க. ஏன்? இருக்கட்டும் இருக்கட்டும் மாப்பிள்ள, இங்கே பாருங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்சம் உள்ள வேலை இருக்கே, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன அத்தை, நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டு போகிறாங்களோ? பின்ன எதுவும் இல்லையா? இப்போ தான் என்னமோ லவ் யூ அப்படி இப்படின்னீங்க, அப்புறம் இப்போ என்னமோ இப்படி பேசுகிறீங்க. என்ன நீங்களும் ஏதாவது ஃப்ராடு தனம் பண்ண பார்க்குறீங்களா? நானா ஒரே மாதிரி தான். ஒரு தடவை லவ் சொல்லிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன தான் லவ் பண்ணும். என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது. எதையாவது பார்த்தீங்க அப்புறம் பார்த்துங்க, கொன்று போடுவேன். ஆமாம், இப்போ பெரிய ஸ்னேகா, நான் பிரசன்னா வந்து கொண்டு போடுவா. போடி. எது போடியா? இப்போ தான் லவ் சொன்னீங்க, அதுக்குள்ளே போடியா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் போகிறேன். ஏய் சரி, நான் சும்மா சொன்னேங்க, வா. ஆஹா, நான் வரல. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொரு தடவை மாட்டாமே போயிடுவேன். மாட்டும் போது பேசிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கா. இன்றைக்கி தான் என் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. எனக்கு ஒன்றும் அவள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. ஹே டார்லிங், நீ இந்த சாரியில் பார்க்குறதுக்கு அப்படியே தேவதை கணக்காக மின்ற தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்க. சீ போங்க, நீங்கள் வேற எப்போ பார்த்தாலும் நீ கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வேலை. சரியான ஆளுமாம்மா நீங்கள். உன்னோட பர்த்டே கிஃப்ட் நான் ஒன்று வாங்கியிருக்கேன், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் கொடுத்தாதான் எனக்கு தெரியும், அது என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்கிறது, நீ ஒரு கெஸ் பண்ண, என்ன ஏதுன்னு கெஸ் பண்ணாதானே அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல. என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி நகை இல்லைன்னா ஏதாவது புடவை அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்க. வேற என்ன வாங்க போகிறீங்க? கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணு. இன்னும் என்னன்னு தெரியலையே. சொல்லுங்களேன் நீங்கள் தான். ஓ, தெரியலையா? சரி, gift நான் தரேன், நீ அப்புறமா ஓப்பன் பண்ணி பாரு என்னன்னு. அப்படி என்ன மாமா தர போகிறீங்க? ஏதாவது ஷாக்கு, என்ன சொல்கிறது, பாம்பு கிம்பு வச்சு பேக் பண்ணிட்டீங்களோ? ஹே கள்ளி, சரியான ஆளு நீ. பாம்பு வச்சு பேக் பண்ணட்டுமா? பாம்பை வச்சு பேக் பண்ணால் என் டார்லிங்கை கடிச்சிடாது, என் செல்லத்துக்கு அப்புறம் ரொம்ப வலிக்கும்ல. அட ஏமாமா நீங்கள் வேற, ஐயோ கடவுளே, ஒரே ரொமான்டிக் தான் போங்க உங்களுக்கு. அப்புறம் லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன வேலை? அதுதான் வேலை. மாமா நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னீங்கல்ல என் தங்கச்சிக்கிட்ட உங்கள் அக்காவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. நான் வந்த உடனே என்கிட்ட எப்படி தெரியுமா சண்டை அடித்தாளுங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லை இல்லைன்னு தான் சொன்னேன், அப்புறம் வந்து ஆமான்னு சொல்லிட்டேன். அவளுங்க வேற என்கிட்ட ஒரு மாதிரி கோவமாக நடந்துகிட்டு இருக்காங்க, இப்பயுமே சரியாக பேசுறதில்ல. ஓ அப்படியா? சரி விடு, இருந்தால் இருந்துட்டு போகிறாளுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமாம் மாமா, ஃபஸ்ட்டு அவளுங்க வந்து என்கிட்ட நார்மலாக தான் கேட்டாளுங்க, மறைச்சி கேட்டாளுங்க. நான் என்னடி என்னடின்னு சொல்லவும் அவளுங்க இந்த மாதிரி சொல்லிட்டாளுங்க. நீங்கள் தான் ஒரு வேளை அவசரப்பட்டு சொல்லிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீயும் சொல்ல மாட்ட, நான் சொன்னாலும் அது தப்புன்னு சொன்னால் எப்படி? எப்படியாவது ஒன்று தெரிஞ்சு தானே ஆகணும். அது தெரியட்டுமே. இப்போ என்ன, யார் மூலியமாக தெரிஞ்சா என்ன? இப்போ அவளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, எப்படியும் நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ண பார்ப்பாளுங்க. அதில் வந்து நம்ம எதுவும் விழுகாமல் தப்பிச்சு வந்துடணும். ஆமாம் மாமா, ஆனால் அவளுங்க சரியாக என்கிட்ட பேசாது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு பேசாமல் இருக்க போகிறாங்க, அதெல்லாம் சரியாயிரும் விடு, கவலைப்படாது. உன்னருகில் கரைந்து நான் போனேன், ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறதே, இவதானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறதே. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம்,
கண் திறந்திவள் பார்க்கும் போதும் கடவுளை என்று நம்பும் மனது. மாமா இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அம்மா ஒத்துக்குவாங்க, அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஏன்னா அம்மா வந்துட்டு மாமா மேலே ரொம்ப பாசம், அதனால் உங்கள் மேலேயும் ரொம்ப பாசம், அதனால் ஒத்துக்குவாங்க. அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, பயமாக இருக்குது. மாமா என்ன நல்லவர் தானே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், அதெல்லாம் ஒத்துக்குவார். நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் இவ்வளோ பயந்துக்கிற? இவ்வளோ பயந்தா எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் சொல்லு? இவ்வளோலாம் பயந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குன்னு எந்த பயமும் பயப்படாம இருக்க சொல்கிறீங்க? எனக்கு நீங்களும் முக்கியம், எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் முக்கியம். நான் திடீர்னு நாளைக்கு உங்கள் கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டாலும் வீட்டில் இருக்க யாரும் பேசலைன்னா அவ்வளோதான், என்னால் இருக்கவே முடியாது. இப்போ நான் என்ன உன்னை வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா கூப்பிட்டேன்? ஆ, தெரிஞ்சா தெரியட்டும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு தான் சொல்கிறேன். அதுக்குள்ளே உனக்கு மைண்டு எங்கே போது பாரேன். இல்லை மாமா, ஒரு பயம்தான், வேற என்ன? உனக்கு பயம்தான், வேற என்ன? நான் போய் உன்னை லவ் பண்ணிட்டேன் பாரு. உன் தங்கச்சிங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கணும். பண்ணுவீங்க, நீங்கள் சரியான ஆளு தான். விட்டா அந்த வேலையும் பார்ப்பீங்க. ஏன் இதில் என்ன இருக்குது? நீங்கள் எல்லாருமே எனக்கு அத்தை பொண்ணு தானே. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னோம், எல்லாரும் அத்தை பொண்ணு தான். அப்போ உன்னை கல்யாணம் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் எல்லாரையுமே சைட் அடிப்பேன்ல. கண்ணை நோண்டிடுவேன். ஆ, சரி சரி.